உன் வாயை கர்த்தர் நன்மையினால் நிரப்புவார். நீ பேசும்போது அநேகர் அதை கண்டு நன்மை எங்களுக்கு உண்டாயிற்று என்று சொல்லுவார்கள். நீ பேசும்போது எனக்கு நன்மை உண்டாயிற்று என்று சொல்வார்கள். ஒருவேளை இதுவரைக்கும் அநேகருக்கு நன்மைகள் கிடைக்கலன்னா கூட இனிமேல் உன் வாழ்க்கையிலே நீ அநேகருக்கு நன்மைகளை பேசுவாய். ஏன்னா நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் எதுக்காக அழைச்சிருக்காருன்னா மற்றவங்களுக்கு நன்மை செய்யும்படி தான் அழைச்சிருக்காரு. அதை நம்ம செஞ்சு முடிப்போம். நமக்கு கர்த்தர் கொடுத்தாலும் கொடுக்கலாம், கண்டிப்பா கொடுப்பேன்னு சொல்றாரு. நினைச்சு பார்க்க முடியாது ஆசீர்வாதங்களை கர்த்தர் நம்ம கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஹல்லேலூயா. You shall talk and I shall talk inside from you, and it shall be a blessing for many people, and it shall be a blessing for many people. நீ வாய் திறந்தாவே மற்றவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அதனால நன்மைக்காக வாய் திறக்கும்படி கர்த்தர் வாயை திறக்குகிறார். You shall be called blessed among your family. That is the power of God coming upon you. கர்த்தருடைய ஆவியானவர் வல்லமை உண்மையில் இறங்குகிறார். இனி சாதாரண வாழ்க்கை அல்ல, பரிசுத்த ஆவியின் வல்லமையில நிறையப்பட்ட வாழ்க்கை. For many nations. குடும்பமா வல்லமை நிறைந்து நான் கட்டாதது நீங்க கட்டுவீங்க, நான் கட்டாதது நீங்க கட்டுவீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் அதை செய்து முடிப்பார். Amen. God bless you.